டயபெட்டிஸை பற்றி யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் போடுறாங்க. எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் எல்லார் சொல்கிறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கடைசியில் உங்கள் ப்ராப்ளத்தை பெருசு பண்ணிக்கிறீங்க. ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் 2 ஹவர்ஸ். அந்த 2 ஹவர்ஸ் கிளாஸை அட்டன் பண்ணுங்கள், உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 90 நாளையில் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். இன்னொருத்தர் ஒரு கணக்கு போடுறாரு, உங்களுடைய பிளட் சுகர் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு, மருந்து மாத்திரை எவ்வளவு, டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு, இப்படின்னு ஒரு பெரிய கணக்கு போட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான செலவு செய்ய வேண்டி வரும். அதெல்லாம் நான் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். இது எத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போய் உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறீங்க. இப்படியெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி ஒரு 3 to 4 months அவங்கள அலைய வச்சு அப்புறம் அவர்கிட்ட ஏன் இப்படி நடந்ததுன்னே கேட்காம வெளியில் வந்துடுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த ஊரில் இருந்துட்டு அடுத்த ஊருக்கு போயிடுறாங்க. இப்படி நானே நேரில் பார்த்துருக்கேன். சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறது இல்லை, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. மாத்திரை மருந்து சாப்பிட்டு உங்கள் சுகர் ஏறாமல் லைஃப் லாங்காக நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு இதை யாராவது முழுசாக சரியாக பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் சேர்றீங்க. இந்த மாதிரி நான் நிறைய சொல்லிட்டு போகலாம், பட் சரியாக வரலை அப்படிங்கும்பொழுது நீங்கள் அவங்கள விட்டு போயிடுறீங்க. இன்னொரு ஆள் உங்களை மாதிரி அடுத்தவர் வருவார். ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணி நாடு முழுக்க நிறைய பேர் இதில் சம்பாதிக்கிறாங்க. ரிவர்சல் அப்படின்னா திரும்ப அந்த டயபெட்டிஸ் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு தான் உண்மையான ரிவர்சல். அதுக்கு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, இந்த டயபெட்டிக் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வர்றதில்ல, ஆனால் உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம், ஒரு குறைபாடு, இல்லை ஏதோ ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஏதோ ப்ராப்ளம், அதனால் வருது. நீங்கள் இதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருப்பேன், ஆனால் எனக்கு சர்க்கரை வியாதி ரிவர்சல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் சரின்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கம்மா. சொல்கிறதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் ஏன் சரியாக வரல அப்படின்னா கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிம்பாங்க. சில சமயம் நாங்கள் சொன்னதை நீங்கள் 100% ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அவங்கள தப்பிக்கிறதுக்காக பார்ப்பாங்களே ஒழிஞ்சு, இவங்க எல்லாருமே யூடியூப்பில் அவங்களுடைய வியூஸை அதிகப்படுத்தவும், நிறைய பேர் பார்க்கவும், அது மூலயமா ஒரு சம்பாதிக்கவும், அது மூலயமா ஒரு நிறைய பேஷண்ட்ஸை வரவழைக்கவும் செய்கிறாங்க. இதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் அதையும் வீடியோவாக போட்டிருக்கிறாங்க. அவங்களில் நீங்களும் ஒருத்தர் தானே டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த ஏஜும் இல்லை, நான் அந்த ஸ்டேஜ்லேயும் இல்லை. என்னுடைய ஒரே எய்ம், சர்க்கரை வியாதி ஒரு சிம்பிளான விஷயம். ஆரம்பத்துலேருந்தே சரியான முறையில் கவனிச்சுக்கோங்க, எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் வராது. கண், கிட்னி, கால், ஆம்புடேஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, இது எதுவுமே வராமல் நீங்கள் லைஃப் லாங்காக இருக்கலாம். ஒரே விஷயம், டாக்டர்கிட்ட போய் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். திரும்ப திரும்ப நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஒரே ரீசன், உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத ஒரு பயத்தை எடுத்துட்டு இது ஒரு சிம்பிள் மேட்டர் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவே போடுறது. இப்போ இருக்கிற இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, எவ்வளவு சிம்பிளாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு பர்டிகுலர் பேஷண்ட், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணணும் சார், எனக்கு காலில் ஒரு சின்ன புண்ணு வந்தது, அது ஆற மாட்டேங்குது. அப்போ நான் சொன்னேன், ஒரு டயபெட்டிக் இருக்குது, அவர் காலில் ஒரு புண்ணு இருக்குது. இந்த புண்ணு எவ்வளோ பெரிய புண்ணு, இவருடைய சுகர் இந்த புண்ணுக்கு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் உங்களை நான் எடுத்துக்க முடியாது, நாளைக்கு வாங்க அப்படிங்கிறேன். இந்த படத்தில் காட்டின மாதிரி ஒரு புண்ணு தான் ஆரம்பம். சேத்து புண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சுண்டு விரலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பை யாருமே துடைக்கிறதில்ல, எப்படி இருக்குன்னு பிரித்து கூட பார்க்குறதில்ல. குளிச்சுட்டு வந்துடுறோம், அது உள்ளுக்குள்ளே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணியில் அது ஊறி ஊறி ஒரு சின்ன புண்ணாகுது. அத்லெட்ஸ் ஃபுட்டுமாங்க. பட் எப்படி இருந்தாலும் இதுதான் ஆரம்பம். இப்போது அவர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு டயபெட்டிக்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியும் சார், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. என்ன பண்ணினீங்கன்னு? 5 இயர்ஸாக நாட்டு மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னார். இந்த 5 இயர்ஸில் இவருக்கு ஒரு புண்ணு வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது இவருடைய மற்ற உறுப்புகள் உள்ள என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இந்த பேஷண்ட்டை நான் எடுத்தேன் அப்படின்னா, நாளைக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா
உங்ககிட்ட வந்த பிறகு தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே ஒரு பேசிக் டெஸ்ட்டு அடிப்படையாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பேன். முக்கியமாக இவருடைய கிட்னி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வாங்க. இது நடந்தது டிசம்பர் 11th. அவருடைய ஃபாஸ்டிங் சுகர் 307 இருக்குது. 100க்கு கீழே இருக்கணும். இவருக்கு 307. அவருடைய போஸ்ட் பாண்டியல் 2 hours ஆஃப்டர் ஃபுட் அதனுடைய லெவல் 431 இருக்குது. சாதாரணமாக 140க்கு மேலே போகக்கூடாது. சரி, உங்களுடைய ஆவரேஜ் சுகர் எவ்வளோ இருக்குது, HbA1c எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 13% இருக்குது. நார்மல் 5.5 to 5.7 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இவருக்கு 2 மடங்குக்கு மேலே இருக்குது, 13%. நான் முக்கியமாக பார்க்குற டெஸ்ட்டு 24 hours மைக்ரோ ஆல்பம்னூரியா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு. கிட்னி பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை பாதிச்சிருந்ததுன்னா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதவே பாருங்கள். ஏன் இந்த டெஸ்ட்டை பண்ணுறேன், அவருடைய கிட்னி பாதிக்காமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா 5 வருஷமாக நாட்டு மருந்து சாப்பிட்ருக்காரு. அந்த நாட்டு மருந்தே கிட்னியை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் டயபெட்டிக்கில் HbA1c 13% இருக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளவு இருந்து இவருடைய கிட்னி பாதிக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு வகையில் அவர் லக்கி பர்சன். இவருக்கு இன்சுலின் எவ்வளோ இருக்குது, இன்சுலின் சுரக்கிற சக்தி இருக்கா, கம்மியாக சுரக்கா, அதிகமாக சுரந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த வயசு இவருக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே. அதனால் இந்த வயசில் டோட்டலாக இன்சுலின் இல்லாமல் இருக்குங்கிறது ரொம்ப ரேரு. இருந்தாலும் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். டெஸ்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தா 0.78 to 5.19 அப்படிங்கிற இந்த நார்மல் வேல்யூ. இந்த இன்சுலினை நாங்கள் C-பெப்டைட் அப்படிங்கிற டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த C-பெப்டைடை பற்றியும் ஒரு வீடியோ போட்டு போய் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சியா, இன்சுலினே இல்லையா, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கண்டுபிடிப்போம். இவருடைய வேல்யூ 1.7 நானோகிராம். அப்போது இது நார்மலுக்குள்ளே தான் இருக்குது. இன்சுலின் சுரக்கிற சக்தி இருக்குது இவருக்கு. ஆனால் இந்த இன்சுலினை சுரந்து அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்போது எடுத்த உடனே இவருக்கு இன்சுலினை சுரக்கிறதுக்கு அதிகப்படுத்துகிற மாத்திரையை கொடுக்கறத விட்டுட்டு இவருடைய குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் லிவர்லேருந்து குறையவும், இந்த குளுக்கோஸை ஈஸியாக எல்லா டிஷ்யூம் எடுத்துக்கவும், அந்த மாதிரி அதே சமயத்தில் லோ சுகர் போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்து ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் ஒரு மாத்திரையை. இந்த மாத்திரை ஒரு நாளைக்கு 2 மாத்திரை, காலையில் 1 நைட்டு 1 சாப்பிட சொல்கிறேன். சில டயட் மாடிஃபிகேஷன், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டு அதை எப்படி சாப்பிட்றணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ ஒரு டேப்லெட், சின்னதாக ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங் ப்ளஸ் ஒரு டயட், மாடிஃபைடு டயட் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இவர் வெயிட் அதிகம் கிடையாது, ஒரு 50க்கு கீழே இருக்கிற வெயிட் தான் இவருக்கு. அதனால் இவருக்கு வெயிட்னால் சுகர் வந்திருக்க சான்ஸ் கிடையாது. வெரி ஆக்டிவ் பர்சன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி. ஸோ இவ்வளவு பேஸ் பண்ணி இவருக்கு இந்த சிம்பிளான ஒரு சேஞ்சை அவருக்கு கொடுக்குறேன். டிசம்பர் 23 இவருடைய ஃபாஸ்டிங் 186 அண்ட் இவருடைய போஸ்ட் பாண்டியல் 211. 307ங்கிறது 186 ஆயிருக்கு வெறும் வயிற்றில். 431 அப்படிங்கிறது 211 ஆயிருக்கு ஆஃப்டர் ஃபுட். ஜான்வரி 2 அவர் வரார். டிசம்பர் 23க்கு அப்புறம் ஜான்வரி 2, ஒரு 10 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவருடைய ரிசல்ட்டு 136, 149. ஃபாஸ்டிங் 186லேருந்து 136க்கு போச்சு. போஸ்ட் பாண்டியல் 211லேருந்து 149க்கு போச்சு. அந்த மாத்திரையில் அவர் முன்னாடி சாப்பிட்ட மாத்திரையில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி, அதே காலையில் ஒரு மாத்திரை, நைட்டுக்கு ஒரு மாத்திரை, அந்த காலையில் சாப்பிட்ற மாத்திரை மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அந்த சேஞ்சுக்கு இவருடைய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா 136 ஃபாஸ்டிங், 149 போஸ்ட் பாண்டியல். இதுக்கப்புறம் அவர் அடிக்கடி வர சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த
வாரம் ஒரு தடவை இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வரவழைச்சு அந்த சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த மாத்திரையை மாற்றி வித்தின் ஒரு 2 months மேக்ஸிமம் அதுக்குள்ளே இவரை நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். அதுக்காக தான் இவரை வாரம் ஒரு தடவை வர சொல்கிறது. இந்த தடவை ஒரு மாத்திரை எழுதி அடுத்த மாதம் வாங்கன்னு பார்த்து குறையலைன்னு, அடுத்த மாதம் இன்னொரு மாத்திரை எழுதி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அதுவும் குறையலைன்னு, 3வது தடவை நீங்கள் வரும்போது உங்கள் HbA1c ஏறியும் இருக்கும், உங்களுடைய சுகரும் குறைஞ்சிருக்காது. அதுக்குள்ளே உங்களுக்கு 3 மாதம் ஓடி இருக்கும். இப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா 1 வருஷம் ஆகும் இவரை நார்மலுக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு. பட் இவரை ஜஸ்ட் ஜான்வரி 2க்கு அப்புறம் February 9க்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. என்ன ஒரே நம்பிக்கைன்னா, நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாத்திரையில் இன்னொரு மாதம் கண்டினியூ பண்ணுனா இவருடைய சுகர் குறையும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸில் அவரை அனுப்புகிறோம். February 9th வராரு. அவருடைய ஃபாஸ்டிங் சுகர் 102, அவருடைய போஸ்ட்பிராண்டியல் 140. சரி, டிசம்பர் 11லேருந்து ஜான்வரி வரைக்கும் வந்தாச்சு. டிசம்பர்லேருந்து ஜான்வரி, ஜான்வரிலேருந்து February, ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஆக போகுது. இப்போவே 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, HbA1c எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கும்போது 8th March, இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய HbA1c 6.5. ஜஸ்ட் இமேஜின், 13% இருந்ததை பாதிக்கு பாதியாக குறைச்சி 6.5க்கு வந்தாச்சு. இப்போ இவர் டயபெட்டிக் ரேஞ்சில் கூட இல்லை, 7%க்கு கீழே இருந்தாலே நல்ல கண்ட்ரோல், காம்ப்ளிகேஷன் வராது அப்படிங்கிற ஸ்டேஜில் இப்போ 6.5க்கு இவரை கொண்டாந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இவர் ஃபாலோ பண்ணுற இந்த லைஃப் ஸ்டைலில் இந்த மாத்திரையை பேஸ் பண்ணி பல வருஷங்கள் இவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் பேஷண்ட் சாப்பிட்ட மாத்திரையினுடைய செலவு பார்த்திங்கன்னா காலையில் 3 rupees, சாயங்காலம் 3 rupees, 6 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு 180 ரூபாய் தான் இவர் செலவு பண்ணுறார் இந்த டயட் கண்ட்ரோல் இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு. இதே மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. இந்த ரெஸ்பான்ஸ் ஒவ்வொருத்தருக்கு வெவ்வேறு மாதிரி வரும். பட் இந்த வேல்யூவை பார்த்த உடனேயே ஒரு பயம் வரும். அங்கே டேஞ்சரஸ்லி ஹை, இமீடியட்டாக அட்மிட் ஆகுங்க. இந்த மாத்திரையில் இது கண்ட்ரோல் ஆகாது, இதை ஊசியில் தான் கண்ட்ரோல் ஆகும். இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுவோம், உடனடியாக சுகரை குறைப்போம், குளுக்கோடாக்சிசிட்டி, உங்களுக்கு என்ன உறுப்பு என்ன ஆகுன்னு தெரியாது அப்படின்னு உங்களை பயமுறுத்தி அட்மிட் பண்ணி அதில் இன்சுலினை போட்டு ட்ரிப்பை போட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பும்போது ஊசி போட கற்றுக் கொடுத்து உங்களை அனுப்புகிறாங்க. பட் ரிமெம்பர், 431 இந்த வேல்யூ ஒரு 140 வந்து ஒரு 50 daysல வருது. அதுவும் ஜஸ்ட் 6 ரூபாய் நீங்கள் செலவழிச்சு எவ்வளவு சிம்பிளாக அந்த சுகரை குறைக்க முடியும். நம்பரை பார்த்து பயப்படாதீங்க. ஆள் உயரமாகவும் தடியாகவும் இருந்தால் பலசாலின்னு அர்த்தமே கிடையாது. தள்ளி பாருங்க, விழுந்துருவார். அதே மாதிரி தான் இது. மாத்திரையை கொடுத்து பாருங்க, சடனாக ட்ராப் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். டாக்டரை முழுசாக நம்பணும். அந்த டாக்டர், நீங்கள் நம்புகிற டாக்டர் சரியான டாக்டராக இருக்கும். இதில் ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் காலையில் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு மாத்திரையை சாப்பிட்டுட்டு உடனே 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஃபாஸ்டிங்கில் அதிகமாக இருக்கிற சுகரு நீங்கள் சாப்பிட்ற டிஃபனும் இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் படுத்தும். நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை வேலை செய்யவே 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இந்த 2 மணி நேரம் வீட்டிலேயே உட்காந்து ஃபாஸ்டிங் அதிகமாக இருக்கும்போது அப்போ போஸ்ட்பிராண்டியல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அதுக்காக மறுபடியும் மாத்திரையை மாற்றுவாங்க. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் லஞ்ச் 140 இருக்குது, அது 3 மணிக்குன்னு வச்சோம்னா 5 மணி 6 மணிக்கு இதை விட கம்மியாக தான் போகும். ஏன்னா மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறாரு 6 மணி வரைக்கும். போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்ட் பண்ணுறத விட போஸ்ட் லஞ்ச் ஒரு தடவை எடுத்து பார்த்தோம்னா தான் நம்ம காலையில் சாப்பிட்ற மாத்திரை எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு, நம்ம செய்கிற வேலைக்கு எந்த அளவுக்கு நம்ம சுகர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்த டெஸ்ட் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த நம்பரை பார்த்து பயப்படாதீங்க. எடுத்த உடனே இன்சுலின் தான் போடணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரே நாளில் உங்கள் சுகரை குறைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 1 மணி நேரத்தில் சுகரை குறைக்கலாம். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க 90 நாளில் அவங்க சுகரை நாங்கள் குறைச்சி காட்டுறோம். தேவையே இல்லை. ஒரு இன்சுலினை போட்டால் 1/2 மணி நேரத்தில் சுகர் குறைய போகுது. பிரச்சனை நமக்கு அது இல்லை.
சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டினியூஸாக இருக்கணும், லைஃப் லாங்காக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று, எனக்கு சுகர் எதனால் வந்ததோ அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணணும். முடியுமானா நிச்சயமாக முடியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அதனால் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் சுகரை தான் குறைக்க முடியும், உங்கள் அப்பா அம்மாவை மாற்ற முடியாது. அப்போது சுகர் எதனால் வந்ததோ அதை அதை மாடிஃபை பண்ணி தான் இவங்க அத்தனை பேரும் ரிவர்சல் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. தயவுசெய்து எல்லாம் நம்பாதீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. நான் டாக்டர் பாலசுப்ரமணியன்.